அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. நான் ஷர்ஃபுதீன் பேசுகிறேன். தற்போது நீங்கள் பார்த்து இருக்கக்கூடிய காணொளி வந்து கூனிமேடு டிஆர்வி மொஹல்லாவில் அமைந்து உள்ள ரஜியா சுல்தான் தெருவு தான். கடந்த 5 வருடமாக மிகவும் மழையால் பாதிக்கப்பட்டு இந்த சாலை ரொம்ப சேதமடைந்து இருந்தது. இந்த தெரு மக்கள், இந்த மொஹல்லாவாசியுடைய மக்கள் தொடர்ச்சியாக இந்த சாலைக்காக போராட்டம் செய்து முயற்சி செய்து இந்த சாலை தற்போது அமைந்து உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தருணத்தில் ஊராட்சி மன்ற நிர்வாகத்துக்கும், கவுன்சிலர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அவர்களுக்கும், வார்டு உறுப்பினர்களுக்கும், சேர்மனர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த தெருவில் வசிக்கக்கூடிய திமுகவுடைய பொறுப்பாளர் சித்திக் அவர்களுக்கும், அடுத்தபடியாக இந்த டிஆர்வி மொஹல்லாவில் வசிக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும், டிஆர்வியுடைய நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகி, இந்நாள் நிர்வாகி அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, கூடுதலாக இந்த மொஹல்லாவில், அது குறிப்பாக இந்த தெருவில் வசிக்கக்கூடிய ரஜியா சுல்தான் தெருவில் வசிக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இவர்களுடைய விடாமுயற்சியினால தான் நமக்கு இந்த தெருவில் தற்போது சாலை அமைத்து இருக்கிறது. ஏனென்னா இந்த தெருவில் வசிக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து முயற்சி செய்தார்கள். இந்த முயற்சியின் வெற்றி தான் தற்போது நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த சாலை. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தருணத்தில் சில செய்திகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறேன். அரசு நமக்கு சாலை போட்டு தான் தரும். ஆனால் அதை பாதுகாக்கக்கூடியது அந்த தெருவில் வசிக்கக்கூடிய மக்கள். இந்த தெருவில் ஒரு சாலை நல்லா அமைந்து விட்டதுன்னு சொன்னால், அந்த சாலையை பார்த்து அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து கொள்ளலாம். அந்த தெரு சாலை நல்லா அழகாக இருந்தால் பார்க்கக்கூடியவர்கள் சில பாருங்கப்பா, இந்த தெருவுனா இந்த மாதிரி இருக்கணும், இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் பார்த்தீங்களா, இந்த தெரு எவ்வளோ சுத்தமாகவும் அழகாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மதிப்பும் மரியாதையும் அந்த தெருவு பார்த்தாலே அந்த மக்களுக்கு கிடைக்கும். நமக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கணும் என்று சொன்னால், நம்ம தெருவை எப்படி சுத்தமாகவும் அழகாக வைத்து இருக்கிறோமோ அதை பார்த்தே நமக்கு என்ன பண்ணும், மதிப்பும் மரியாதையும் கூடும். அப்போது நம்ம சாலை அரசு போட்டு தந்தாலும் நாம் தான் என்ன செய்யணும், அது குப்பை கொட்டாமல், தண்ணி கொட்டாமல், ஆக்கிரமிப்பு செய்யாமல் சாலை தெளிவாக வைத்திருக்கிறது நம்மளுடைய கடமை. சரிங்களா? இது ஒவ்வொருவரும் உணரணும். சாலை சுத்தமாக இருந்தாலே இந்த தெரு மக்கள் ரொம்ப சூப்பரானவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தே சொல்லிடுவாங்க. சாலையை பார்த்தே இந்த தெருவில் வசிக்கக்கூடிய எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தே சொல்லிடுவாங்க. அப்போது நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்று நம்ம சாலை மூலியமாக நம்ம என்ன செய்ய வேண்டும், காட்ட வேண்டும் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு பணிவுடன் கேட்டுக்கொண்டு, அதே போல் சாலையில் துணி துவைப்பது, தண்ணி கொட்டுவது, பாத்திரம் கழுவுவது தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. நம்ம சாலை நம்ம வீடு மாதிரி பாருங்கள். இது அரசு நம்ம போட்டு கொடுத்துருக்கு. அது பாதுகாக்கக்கூடிய நமது கடமை என்பது இந்த நேரத்தில் உங்களை நினைவு கூற ஆசைப்படுகிறேன். சாலை என்பது வெறும் பாதை மட்டுமல்ல, அது ஒரு ஊரின் முன்னேற்றத்துக்கான அடித்தளம். மக்களின், எளிய மக்களுக்காக, அவசரத்துக்காக, ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூட போகிறவர்களுக்கு அவசர சிகிச்சைக்காக நம்ம சாலையை பயன்படுத்துவோம். சரிங்களா? அதனால் சாலை பாதுகாப்புகிறது நமது கடமை. சுத்தமாக வைத்தது நம்மளோட கடமை என்பது இந்த நேரத்தில் உங்களை நினைவு கூற கடமைப்பட்டு உள்ளேன். இதற்காக முயற்சி செய்த அனைத்து சகோதரர்களுக்கும், டிஆர்வி நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகி, இன்னார் நிர்வாகி, டிஆர்வி மொஹல்லா சகோதரர்கள், குறிப்பாக துணைத் தலைவர் கனி அவர்கள், கவுன்சிலர் பெருமாள் அவர்கள், அதே மாதிரி நம்மளுடைய சேர்மன் தயாளன் அவர்கள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நம்மளுடைய மொஹல்லாவில் அனைத்து பகுதிகளிலும் இதுபோல் தரமான ஒரு சாலை அமைய வேண்டும் என்பது தொடர்ச்சியாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக அடுத்தடுத்த தெருவில் உள்ளக்கூடிய தெருக்களிலும் சாலை அமைக்க அனைவரும் ஒன்று கூடி முயற்சி செய்து நம்மளுடைய தொடர் வீரியமிக்க முயற்சி வேண்டும். அதுக்காக ஒற்றுமையாக சேர்ந்து எந்த தெருவில் இது வரைக்கும் வரலையோ, அதே மாதிரி திப்பு சுல்தான் தெருவும் சரி, தர்கா தெருவும் சரி, நடுவில் 2 தெரு இருக்குது, அதையும் சரி, எல்லாத்துக்கும் வர வேண்டியதுன்னு சொல்லி அந்த மக்கள் கூடி மீண்டும் மீண்டும் என்ன செய்ய வேண்டும், ஆட்சியில் உள்ளவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும். நீங்கள் முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு காலமும் அவர்கள் என்ன பண்ண மாட்டார்கள், அதற்கான நடவடிக்கை விட மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால், பசி யாருக்கு இருக்கோ அவர் தான் என்ன செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு தான் பசி, நாம் தான் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு அழுத்தம் தர வேண்டும். தொடர் முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக, கண்டிப்பாக இதே போல் ஒரு சாலை அனைத்து பகுதியிலும் வரும். ஆனால் முயற்சி செய்யணும். இன்றைக்கி முயற்சி செஞ்சோம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களா நாங்கள் போட்டு தரேன்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால் திப்பு சுல்தான் தெருவும் சரி, மற்ற நடுவில் இருக்கக்கூடிய தெருவுகளும் சரி, தொடர்ச்சியாக ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் தாங்க. ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக அவங்களை எடுத்து வைங்க. தொடர்ச்சி முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள்.
அதற்கு நம்மளுடைய முயற்சி முழு முயற்சியாக இருக்க வேண்டும்.